வெல்கம் பேக் டு அவர் சேனல் மழை முத்திரை. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா 29th வெதர், டுடே வெதர் அண்டு டுமாரோஸ் வெதர். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்ய போகுது, எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யாது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், இன்றைக்கான டேட்டில் சென்னையை பொறுத்த வரைக்கும் க்ளவுடி. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு ஒரு லேட் ஆஃப்டர்நூன், அதாவது ஒரு ஈவினிங் மாதிரி ஒரு டைமில் ஒரு நல்ல ஒரு தண்டர்ஸ்டார்ம்ஸ்க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி அதர் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்டட் இன் டிஸ்ட்ரிக்ஸ் லைக் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு க்ளவுடியாக இருக்கும். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஒரு லேட் ஆஃப்டர்நூனுக்கு பிறகு ஒரு ஈவினிங் மாதிரி ஒரு டைமில் திருப்பியும் மழை பெய்யும். சரி, அப்போ அதர் ரீஜன்ஸ்லாம் என்னப்பா, மற்ற மாவட்டம்லாம் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, இந்த மாதிரி மாவட்டத்திலலாம் ஒரு நல்ல மழை இருக்கும். அதே மாதிரி நெல்லையோட வெஸ்ட்டு பகுதிகள், அப்புறம் கன்னியாகுமரியோட வெஸ்ட்டு பகுதிகள், அப்புறம் நார்த்து. ஸோ முக்கியமாக சொன்னோன்னா கன்னியாகுமரி நார்த்து, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். அந்த இடத்துல ஒரு நல்ல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டிப்ரெஷன் மாதிரின்னு சொல்லலாம், ஒரு சுழற்சின்னு சொல்லலாம். அது பங்களாதேஷில் இருக்குது. பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ரெண்டுத்துக்குமே நடுப்புற இருக்குது. ஸோ இது தமிழ்நாடுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்லையா அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குங்க. எப்படி ப்ரோ இது இந்த டிப்ரெஷன் தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேறு ஒரு மூலயமா இது நம்மளை அஃபெக்ட் பண்ணோம். எப்படி வரும் அப்படின்னா, காற்று மூலயமாவும், இந்த காற்றுனால மதியான நேரத்தில் சென்னை போன்ற மாவட்டத்திலலாம் அந்த க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும். அதனால் டெய்லி ஈவினிங் ரெயின்கான சான்சஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இதனால் கோஸ்டல் ஏரியாஸு, அப்புறம் இன்டீரியர் தமிழ்நாடுன்றது மாதிரி நிறைய இடத்துல நிறைய மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எல்லாருக்குமே இந்த நீலகிரி லேண்ட்ஸ்லைடை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீலகிரி, கோயம்புத்தூர், அதுலேயும் முக்கியமாக நீலகிரியில் எந்த இடத்துல லேண்ட்ஸ்லைடு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, அவலாஞ்சி, உதகமண்டலம், ஊட்டி போன்ற இடத்துலலாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ யாருன்னா ஊட்டிக்கு டூருக்கு போகிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் தயவு செஞ்சு வேணாம். இதுக்கப்புறம் மழை கம்மி ஆனாலுமே கூட இன்னுமே அந்த மண்ணோட அந்த டைட்னஸ்லாம் லூஸ் ஆகிருக்கும். ஏன்னா ரோடு அதிகமாக போட்டனால இந்த மண்ணோட அந்த ஸ்ட்ராங்கான இதுவே மரத்தோட வேர் தான். அந்த வேரே இல்லைன்னும் போது மண் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பத்தாவதுக்கு மழை வேறு பெஞ்சிச்சின்னா அந்த ரோடே அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் வீடும் காலியாயிரும், எல்லாமே போயிடும். ஸோ அதனால எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முக்கியமாக அவங்க தான் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் எந்த இடத்துல மழைக்கான வாய்ப்பு, அப்புறம் எந்த இடத்துல லேண்ட்ஸ்லைடுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் வால்பாறை, பொள்ளாச்சி, இந்த சரௌண்டிங் ஏரியாஸ்லலாம் மழைக்கான வாய்ப்பு, அப்புறம் லேண்ட்ஸ்லைடுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. முக்கியமாக வால்பாறைங்க. வால்பாறை தயவு செஞ்சு டூரிஸ்ட் யாருமே போகாதீங்க. அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா லேண்ட்ஸ்லைடு அங்கங்கே ஆகிட்டுருக்குங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. நீலகிரி, கோயம்புத்தூர் அப்படின்னு இந்த 2 மாவட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. கேரளாவில் கூட நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடுன்னு நியூஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பி சேஃப்.